கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருணை பகுதியில் நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் புறக்கணித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தாவேகா தேர்தல் பரப்புரை மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பங்கேற்ற இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் புறக்கணித்திருந்தனர். இருப்பினும் அந்த மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த பில்வால் சிங் அவர்கள் ரகசியமாக தாவேகா தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து பேசியது ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தாவேகா உடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என காங்கிரசின் ஒரு தரப்பினர் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் மற்ற தரப்பினர் திமுகவுடன் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடரும் எனவும் அக்கட்சி அதாவது தமிழக மாநில தலைவர் செல்வம் பெருந்தகை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நேற்று தினம் தாவேகா தேர்தல் அதாவது மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பங்கேற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அதே போல எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் புறக்கணித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இருந்தாலும் அந்த கட்சி மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பில்வால் சிங் ஆதவ் அர்ஜுனாவை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வீட்டில் சந்தித்து பேசிய சம்பவம் பெரும் சர்ச்சையை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே கரூர் சம்பவத்தின் போது அதாவது காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ராகுல் காந்தி விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு தரப்பினர் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைத்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு என தெரிவித்தவர்கள் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என ஒருபுறம் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே தன் தலைமையை ஏற்று கூட்டணி இணைவர்களுக்கு ஆட்சியில் பங்கானது வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று தினம் காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர் ஒருவர் தாவேகா தேர்தல் அதாவது பிரிவு மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து பேசியது தற்போது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ், சென்னை.